வணக்கம் நேயர்களே. சற்றுமுன் வெளியான முக்கிய செய்தி. தமிழகத்தில் நாளை அதிக கனமழை எச்சரிக்கை வானிலை மையம் தகவல். இதை பற்றி முழுமையாக பார்க்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேலும் தினந்தோறும் முக்கிய தலைப்புச் செய்திகள், வானிலை, போக்குவரத்து மற்றும் தமிழக அரசாங்க செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகிறது. இது வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் நாளை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளது எனவும் வானிலை ஆய்வு மையம் கணிக்கப்பட்டுள்ளது. இந்த புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி இங்கே உருவாகும் என்று விவரங்கள் வெளியாகியுள்ளன. இவை தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் சென்னையில் இருந்து சுமார் 350 கிமீ தூரத்தில் உருவாகும் வாய்ப்புகள் உள்ளன. இதனால் இவை புயலாக மாறும் சாத்தியங்கள் அதிகம் உள்ளன. தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மற்றும் புதுக்கோட்டை இடங்களில் கனமழை, இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள்தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி, மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேலும் செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, புதுச்சேரி, காரைக்கால், திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களிலும் மற்றும் பகுதிகளிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாமென்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நன்றி. மேலும் இந்த வீடியோவிற்கு மறக்காமல் லைக் பட்டனை அழுத்திக் கொள்ளுங்கள்.